அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது கணவனின் ஆயுள் அதிகரிக்க மனைவிகள் செய்ய வேண்டிய ஆடி வெள்ளி சிறப்பு வழிபாடு சிறப்புகளை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். ஆடி மாத வெள்ளிக்கிழமைகள் சக்தி வாய்ந்த அம்மன் வழிபாட்டிற்கு உகந்தவை. இந்த நாட்களில் வீடு மற்றும் கோவில்களில் கூழ் வார்த்தால், விளக்கு பூஜை செய்தல் மற்றும் அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் நடத்தி தீமைகள் நீங்கி வளம் பெற வழிபடுவது தமிழர்களுடைய சிறப்பம்சமாகும், பாரம்பரியமாகும். பெண்கள் இந்த வெள்ளிக்கிழமையில் கணவருடைய ஆயுள் அதிகரிக்கவும் செயல்படுகிறார்கள். கோள்களில் இது 8ஆம் இடத்தை குறிக்கிறது. பெண்களுக்கு இது மாங்கல்ய ஸ்தானமாகும். அதிகாலையில் எழுந்து குளித்து வீட்டை சுத்தப்படுத்த வேண்டும். பூஜை அறையை பூக்களால் அலங்கரிக்க வேண்டும். அம்மன் படத்திற்கு சந்தன குங்குமம் வைத்து மலர்களால் அர்ச்சனை செய்ய வேண்டும். அகல் விளக்கில் நல்லெண்ணெய் அல்லது நெய் ஊற்றி தீபம் ஏற்ற வேண்டும். சர்க்கரை பொங்கல் அல்லது கூழ் நைவேத்தியமாக படைக்க வேண்டும். விரதங்களில் தனி மனிதனின் உச்சத்தை தூய்மையாக்கி வாழ்வை மேம்படுத்துகின்றன. நமக்கு வருகின்ற கஷ்டங்களை பொறுத்தல், பிறர் சீண்டினாலும் கோபம் கொள்ளாமல் இருத்தல், எந்த உயிருக்கும் தீங்கு செய்யாமை என விரதத்தின் தன்மை குறித்து வேத நூல்கள் கூறுகின்றன. ராம நவமி, தை அமாவாசை, வைகுண்ட ஏகாதசி, துர்காஷ்டமி, கோகுலாஷ்டமி, கந்தசஷ்டி, நாகதருஸ்தே, மகாலய அமாவாசை, பௌர்ணமி, ஆடி கிருத்திகை, மாசி மாதம், பங்குனி உத்திரம், வரலட்சுமி விரதம், கிருஷ்ண ஜெயந்தி, வைகாசி விசாகம், பரணி தீபம், கார்த்திகை தீபம் போன்ற எண்ணற்ற விரதங்கள் இருக்கின்றன. அதிலும் இந்த ஆடி வெள்ளிக்கிழமையும் சிறப்பு வாய்ந்ததாகவே இருக்கின்றது. இந்த நாட்களில் விரதம் இருப்பவர்களுக்கு கணவனுடைய நீண்ட ஆயுள் வரம் கிடைக்கும். முக்கியமாக இவை தவிர வார விரதமும் அனுஷ்டிக்கப்படுகிறது. அவற்றில் இந்த வெள்ளிக்கிழமை சுக்கிரவாரம் எனும் வெள்ளிக்கிழமை விரதம் பிரசித்தி பெற்றது. எல்லா வெள்ளிக்கிழமையிலும் முருகப்பெருமானுக்குரிய விரத நாட்களாகும். எனினும் இந்த ஆடி மாதத்தில் வரும் வெள்ளிக்கிழமைகள் மகிமை வாய்ந்தவை என சைவ நூல்கள் கூறுகின்றன. வெள்ளிக்கிழமையில் ஆலய தரிசனம் செய்து கடவுள் சிந்தனையோடு இருந்தால் இந்த பிறவில் சகல விதமான செல்வங்களும் முக்தி நிலையை அடையலாம். வீடு, வாகனம், ஆடைகள் உள்ளிட்ட அனைத்து செல்வங்களையும் வாரி வழங்குபவர் அசுர குருவான சுக்கிரன் ஆவார். அதனால் வெள்ளிக்கிழமையோடு இந்த வழிபாடு விசேஷம். ரிஷபம், துலாம் ஆகிய ராசிகளிலும் வெள்ளிக்கிழமைகளில் பிறந்தவர்கள் சுக்கிரனுடைய அருளை பெறுவார்கள். சுக்கிரன் வெண்மையான நிறம் உடையவர். அதனால் இவருக்கு சுக்கிரன் என்றும் வெள்ளி என்றும் பெயர் வழங்கப்படுகின்றன. திருமால் வாமன் அவதாரம் எடுத்தபோது மகாபலி சக்கரவர்த்தியிடம் சென்று 3 அடி மண் கேட்டார். அசுரகுருவான சுக்கிராச்சாரியார் அதனை கொடுக்க விடாமல் மண்ணை தடுத்தார். ஆனால் மகாபலி யாசகம் கேட்டு வந்தவர்களிடம் அவர் கேட்பதை கண்டிப்பாக கொடுத்தார். ஆதமையினால் இதனால் அசுரகுருவான இந்த சுக்கிரன் மாபெரும் அவஸ்தை பெற்றார். அதனால் சுக்கிரனுக்கு இந்த நிகழ்வு பிடிக்கவில்லை. முக்கியமாக திருமால் வாமன் அவதாரம் எடுத்தபோது மகாபலி சக்கரவர்த்தியிடம் இந்த 3 அடி மண் கேட்டது இன்றளவும் இந்த மாநிலத்தில் கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது. அவர் கேட்பதை கொடுக்கும் என்பது என் கடமை. அதை யார் தடுக்க நினைத்தாலும் சம்மதிக்க மாட்டேன் என்று கூறி நீர் வார்த்து கொடுக்க தயாரானார். அப்போது சுக்கிரன் வண்டாக உருவெடுத்து நீர் வார்க்கும் கொண்டியின் மூக்கினுள் புகுந்து நீர் வராமல் அடைத்து கொண்டார். அதனை கண்ட வாமனர் ஒரு தப்பை புள்ளினால் கொண்டியின் மூக்கினுள் குத்தினார். அது சுக்கிரனின் ஒரு கண்ணில் பட்டு அவரது கண் பார்வை பறிபோனது. சுக்கிர பகவான் அழகானவர், கலாரசிகனான இவர் சகலகலா வல்லவர். அசுரகுருவாக விளங்கும் அவர் சுக்கிரநீதி என்ற நீதி சாஸ்திரத்தை எழுதியவர். இவர் தன்னை வழிபடுவர்களுக்கு நன்மதிப்பையும் அதிர்ஷ்டத்தையும் சுகபோகத்தையும் அளிப்பவர். வெள்ளிக்கிழமை விரதம் பராசக்திக்கு உகந்தது. ஒவ்வொரு வாரம் வெள்ளிக்கிழமை என்று விரதம் இருந்து உமாதேவியை வழிபட்டால் அவரது அருளை பெறலாம். அரக்கர்கள் தேவர்கள் துன்பப்படுத்தும் போதெல்லாம் தேவர்கள் அம்பிகையை வணங்கி நிற்பர். அப்போது அன்னை பராசக்தி தேவி அனைவரிடம் காப்பார். அவ்வளவு சிறப்பு மிக்க இந்த வெள்ளிக்கிழமைகளில் விரதம் இருந்து வழிபடும் பெண்டிர்களுக்கு அனைத்து நல்வாழ்வும் கிடைக்கும். முக்கியமாக அவர்கள் முன் தோன்றி அபயம் அளித்து அரக்கர்களிடமிருந்து தேவர்களை காத்து ரட்சிப்பார்.
அதனை முன்னிட்டு அம்பாளை தொழும் விரதம் இந்த சுக்கிரவார விரதம் எனப்படும். வெள்ளிக்கிழமையன்று வீட்டை கூட்டி கழுவி சுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும். அன்று மாலை நேரங்களில் மகாலட்சுமி நம் வீட்டுக்கு வருவதாக ஐதீகம். அந்நேரம் பூஜைக்கு உகந்ததாகும். அன்று வீட்டின் கதவு நிலைகள் ஆகியவற்றை துடைத்து பொட்டிட்டு வாசலில் கோலமிட வேண்டும். வீட்டு பூஜை அறையில் மகாலட்சுமி, மீனாட்சி, காமாட்சி, புவனேஸ்வரி ஆகிய தெய்வ படங்களை மலரிட்டு நெய் தூப தீப ஏற்றி நெய்வேத்தியம் செய்து வணங்க வேண்டும். அன்றைய தினம் ஒரு வேளை மட்டும் உணவருந்த வேண்டும். அம்பாளை பற்றிய கதைகள் படிக்க வேண்டும். தேவிக்கு விளக்கேற்றும் போது 5 வகை எண்ணெய் ஊற்றி விளக்கேற்றுவது விசேஷம். வெள்ளிக்கிழமை என்று சுமங்கலி பெண்களுக்கு வஸ்திர தானம் வழங்கலாம். வெள்ளை நிற ஆடை, மொச்சை, வெள்ளி தானம் செய்யலாம். சுக்கிரவாரம் விரதம் இருப்பதாலும் சுக்கிரகிரகம் தோஷம் விலகும். சுக்கிர பகவானுக்கு வெள்ளிக்கிழமைகளில் அபிஷேகம் செய்து வெள்ளை வஸ்திரம், வைரக்கல், வெண்தாமரை மலர்களால் அலங்காரம் செய்து வழிபட்டாலும் சுக்கிர கிரக தோஷம் அகலும். வெள்ளிக்கிழமை விரதம் பூஜையால் கணவன் மனைவிக்கிடையே பரஸ்பர சுமூக உறவு ஏற்படும். அம்பாளை வழிபட்டு விரதம் இருந்தால் சகல நன்மைகளும் நமக்கு ஏற்படும் என்பது ஐதீகமாகும். முக்கியமாக கோவில்களில் மாரியம்மன், காளியம்மன் மற்றும் முத்தாலம்மன் கோவிலில் சிறப்பு அபிஷேகம் இன்றைய நாட்கள் நடக்கும். பெண்கள் மாவிளக்கேற்றி அம்மனை தரிசிப்பார்கள். பல இடங்களில் கூழ், கஞ்சி வார்த்தல் மற்றும் பொங்கல் வைக்கும் விழாக்கள் நடைபெறுகின்றன. குடும்பத்தில் உள்ள பிணிகள் மற்றும் தீமைகள் நீங்கும். தடையற்ற திருமண பாக்கியம் மற்றும் குழந்தை பேறு கிடைக்கும். விவசாயம் செழித்து வீட்டில் செல்வம் பெருகும். ஆடி வெள்ளி பற்றி அனைவரும் சிறப்பு மிக்கதாக இருக்கக்கூடிய இந்த நாட்களில் அனைவரும் வழிபடுவதனால் இந்த நாட்கள் இன்னும் கூடுதல் பிரசித்தி பெற்றது. முக்கியமாக ஆடி மாதத்தில் முழுவதும் அம்மன் வழிபாட்டிற்கு உகந்த நாளாக இருந்தாலும் அந்த மாதத்தில் வரும் வெள்ளிக்கிழமை மற்றும் செவ்வாய்க்கிழமை மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக விளங்குகிறது. ஆடி மாதத்தில் அனைத்து வெள்ளிக்கிழமைகளிலும் சக்தி தேவியினான அம்மனுக்கு மிகவும் உகந்தவை. பெண்கள் திருமண தடை நீக்கவும், கணவருடைய ஆயுள் மற்றும் மாங்கல்ய பலம் பெருகவும், குடும்ப நலன் காக்கவும் விரதம் இருந்து வழிபட்டு வருகிறார்கள். மேலும் ஆடி வெள்ளிக்கிழமையில் பெண்கள் விரதமிருந்து அம்மன் கோவில் கூழ் படைத்தல், மாவிளக்கு ஏற்றுதல் மற்றும் சிறப்பு பூஜைகள் செய்வது வழக்கம். ஆடி மாத வெள்ளிக்கிழமையில் பெண்கள் அதிகாலையில் எழுந்து குளித்துவிட்டு வாசல் தெளித்து மாக்கோலமிட்டு வீட்டை துடைக்க வேண்டும். வேப்பிள்ளை நிலை வாசல் கட்ட வேண்டும். பின்னர் வீட்டின் பூஜை அறையை சுத்தம் செய்து அம்மன் திருவுருவ படத்திற்கு குங்குமம், பூக்களால் அலங்காரம் செய்து வழிபட வேண்டும். விளக்கேற்றி லலித சகஸ்ரநாமம் அல்லது அம்மன் துதிகளை பாராயணம் செய்து கூழ், பொங்கல் அல்லது பழங்களை நிவேதனமாக படைத்து வழிபட வேண்டும். இன்றைய தினம் அருகில் உள்ள அம்மன் கோவில்களுக்கு சென்று தரிசித்து வர எண்ணற்ற நற்பலன்களும் கணவனுடைய ஆயுளும் நீண்டு இருக்கும். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.